மீசர் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இடத்த பார்த்து பேச வந்திருக்கேன். இந்த இடம் என்ன இடம்? நம்மளோட மனுஷங்களோட இடம் கிடையாது, அதுங்களோட இடம். அதுங்க இடமா என்ன இடம் அப்படி கேட்பீங்க. ஸோ அது என்ன இடம் சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்பவுமே சொல்லிக்கிறேன், இந்த கதை வந்து ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும் போது ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சதுக்கு டீட்டெயில்ஸ் வச்சு தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு நான் கொஞ்சமாவது ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு விதமான ஒரு கதை, வேறு கதை எதனா உங்களுக்கு இருந்த கதை நீங்கள் யூடியூப் கம்மினாலே நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க வீடியோ போகலாம். ஸோ வந்து இடத்துக்கு போய் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா வந்து அலாம் பூனியன். இந்த அலாம் பூனியனுக்குள்ளே வந்து மனுஷங்க இருக்க மாட்டாங்க, அதுங்க தான் இருக்குங்க. அதுங்கன்னா கீழே பேர் கூட பாருங்கள், அதுங்க தான் இந்த அலாம் பூனியனுக்குள்ளே இருக்குங்க. இப்போ வந்து சில பேர் வந்து அந்த கடல், அந்த அந்த பூச்சிங்க, அந்த பூ மேலே பூச்சிங்க பறந்து போகிறது, நீர் வரிசையாக ஊற்றுறது. சில பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த இது ரொம்பவே பிடிக்கும். இந்த தனியாகவே இருந்து கடல் சத்தனம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து சில பேர் நிறைய பேர் இருக்காங்க. நானும் அப்படி தான். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்து செய்யலாம் மழை பெஞ்சால் வந்து நான் அப்படியே ஜன்னல் செட்டு வந்து உக்காந்துருவேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த சத்தம் அந்த தூரன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படி உட்காந்துருவேன். என்னமே ஆள், அதாவது அந்தமாரி ஆள் யார் இருந்தீங்கன்னா இந்த அலாம் பூனியனுக்குள்ளே போனால் நீங்கள் திரும்பி வர மாட்டீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் கேட்குறீங்கன்னா அதுக்குள்ளே அதோடு இன்னும் அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த அலாம் பூனியனுக்குள்ளே போனவங்க திரும்பி வர கிடையாது. ஏன்னா வந்து அந்த இடம் அவ்வளோ அழகு, அதனால திரும்பி வர கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் அதுங்க வந்து மனுஷ ரூபத்தில் வந்து இவங்க கூட ஃப்ரெண்டாகி அப்படி கூப்பிட்டு போகிறது. அப்போ நீங்கள் திரும்பி நீங்கள் வந்து அலாம் பூனியன் விட்டு விளையாடிங்க, உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வந்து நார்மலான இடத்துல இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். எங்கே போனால் நீங்கள் வந்து கடை போய்வீங்க, உங்கள் அம்மா பற்றி தெரியுமா? எங்கே போனால் கேட்டால் என்ன இங்கே தான்மா இருந்தேன், நான் ஃப்ரெண்டுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா வந்து உங்களை அப்படி மாற்றி விட்ருவோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த இடத்த தேடுவீங்க. நம்ம எவ்வளோ அழகான ஒரு இடத்துல இருக்கோம், அந்த இடத்துக்கு நம்ம போகணும், அந்த இடத்துல போய் பார்க்கணும். எங்கே அந்த இடம் நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த இடம் உங்கள் கையில் காட்டி வச்சு உங்கள் கல் அமையாது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு ஒரு அலாம் பூனியனுக்குள்ளே இடத்துக்குள்ளே தான் நீங்கள் அந்த அழகான காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் எவ்வளோ வரைக்கும் உண்மைன்னு தெரியல, இப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் எவ்வளோ வரைக்கும் உண்மைன்னு தெரியல. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து நிறைய கேஸ் பார்த்துருப்பீங்க. சின்ன பிள்ளைங்க தப்பி தவறி வந்து காட்டுக்குள்ளே போயிடுச்சு, திரும்பி வர கிடையாது, போலீஸ் எவ்வளோ செக் பண்ணியிருப்பாங்க, பிள்ளையும் இருக்க கிடையாது அப்படின்னா வந்து அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேணால் பிள்ளையும் காணும், இல்லை சில பேர் கடத்திட்டு போயிருப்பாங்க, இல்லைன்னா வந்து அந்த பிள்ளைங்க வந்து சிலப்பா தப்பி தவறி அலாம் பூனியனுக்குள்ளே போயிருப்பாங்க. அதனால் கூட இந்த பிள்ளைங்க வந்து கிடைக்காம கூட இருந்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே போய் இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இந்த பூச்சியை ஃபோட்டோ பிடிக்கிறது, பாம்பை ஃபோட்டோ பிடிக்கிறது, இந்த குட்டிக்கிட்டு அழகான பூக்கள் எல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறது, அந்தமாரி ஆளுங்களாம் வந்து திரும்பி வீட்டுக்கு வளர்க்கணும்னா அப்படின்னு தெரிஞ்சுக்க வழி தான் வந்து அவங்க வந்து அலாம் பூனியனுக்குள்ளே போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. மாட்டிக்கிட்டாங்க சொல்ல முடியாது, அந்தமாரி ஒரு அழகான இடம் வந்து எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிதான் சொல்கிறாங்க, அந்த இடத்துக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இதுவும் எவ்வளோ வரைக்கும் உண்மை தெரியல. அதுங்க இருக்கிற இடம், அதுங்க இருந்தாலே பிளாக்கை சுற்றி கருப்பான ஒரு இடத்துக்குள்ளே தான் அதுங்க இருக்குங்க. ஆனால் எப்படி அதுங்க இருக்கிற இடம் இவ்வளோ அழகாக இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ அதுக்குள்ளே இருக்குது அதுங்க வந்து அதுங்க என்ன தெரியுமா கீழே போய் போகிறா அதுங்க தெரிஞ்சுங்கன்னு அதான் சொல்கிறேன். அதுங்க வந்து இப்போ வந்து என்னமே உருவத்தை வந்து உங்கள்கிட்ட பேசுகிறது, லைக் இங்கே வந்து என் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். என்னமே உருவத்தில் வந்து நம்ம இங்கே போவோம், வா காட்டுக்குள்ளே போய் ஃபோட்டோ பிடிவோம், காட்டுக்குள்ளே வா அந்த டான்ஸ்லாம் ஆடுவோம், வா காட்டுக்குள்ளே வா அந்த அழகான செடிலாம் பார்ப்போம், செடியெல்லாம் பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்லியிருக்க மாட்டேன். அது வந்து என் உருவத்தை வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் நம்பிடுவீங்க, ரேணு தான் என்னை கூப்பிடுது, ரேணு தான் என்னை பண்ணுது, ரேணு தான் கூப்பிட்டு போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நான் கூப்பிட கிடையாது, அந்த இடத்துல அது வந்து கூப்பிடுவோம் அவங்கள. அந்தமாரி தான் சில பேர் தப்பி தவறி அந்தமாரி போய் மாட்டிக்கிறது. நீங்கள் உங்களால் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, நம்ம இடம் இது இல்லை, நமக்கு ஒரு தண்ணி வீடு இருக்குது அப்படின்னு ஒரு ஞாபகம் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த அலாம் பூனியன் இடத்துலேருந்து உங்களை வெளியே வர முடியும்.
இந்த இடம் அழகாக இருக்குது, என் ஃப்ரெண்டு இருக்காங்க, ஆனால் ஃப்ரெண்டு வந்து மனசு கிடையாது, அதுவாக இருக்கும். என் ஃப்ரெண்டு இருக்காங்க, இதான் என் இடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்க வந்து கடைசி வரைக்கும் ஆனால் பூனியன் கூட தான் நீங்கள் இருக்கணும். இதான் வந்து அலாம் பூனியன் இடம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க வந்து இந்த அலாம் பூனியன் கூட இருக்குல்ல, அது பார்க்குறது வந்து சில பேர் ரொம்பவே லக்கியான மனுஷனுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லக்கினா எப்படி கேட்டிங்கன்னா வந்து இந்த சும்மா நம்பர் அடிக்கிறது. அவங்க வந்து நம்பர் எழுதி போட்டாங்க, ஓகே நம்பர் எழுதி போனோம், சும்மா தோழுத நம்பர் எழுதிப்போம், திடீர்னு நம்பர் அடிச்சிச்சு. அவங்க அப்படி நடக்கிற விஷயம் வந்து அவங்க வந்து லக்கி மனுஷனால அவங்க கண்ணுக்கு வந்து அதுங்க தெரியுது. அதாவது நார்மல், அவங்க கண்ணுக்கு தெரியுது, அது வந்து நார்மல். ஆனால் நம்ம என்னமே மனுஷன் என்னமே பயந்தா கோழி நான் வந்து பார்த்தா வந்து என் கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா நான் அவள் ஒத்து கிடையாது. ஓகேவா? ஸோ லக்கியான மனுஷங்க கண்ணுக்கு மட்டும்தான் அந்த இது தெரியும். உண்மையுமே அந்த அலாம் பூனியனுக்குள்ள அது இருக்குதுமா, அதை வச்சு ரொம்ப பிளாக் மேஜிக் செய்வாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க, எனக்கு வந்து சரி கிடையாது, யாரும் செஞ்சுக்க பார்க்குறாங்க, அது இல்லாமல் எனக்கு வந்து பண்ணாங்க, என் உடம்புக்கு கூட செக்யூரிட்டியுமே ஆள் இருக்கும், நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்து அதாவது நினச்சிக்கிட்டு பிளாக் மேஜிக் பண்ணும்போது அப்போ அவங்க கூட வந்து துணியாக வந்து இதை சேர்த்து விட்ருவாங்க. ஓகே நீ பார்த்துக்குவாங்களே, ஏதாவது பிரச்சனை சொல்லு அப்படி சொல்லிட்டு சேர்த்து விட்ருவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னா இந்த இது வந்து நேராக போய் இந்த சாமியார்கிட்ட போய் சொல்லணும். அப்படி அதனால தான் வந்து இதை வச்சு நிறைய இதை வந்து வளர்க்குறாங்க. ஸோ வந்து அதான் அந்த கதை. ஸோ அதான் வந்து அலாம் பூனியனோட இடம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ see you in my video. Bye bye.